என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என் கூட ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட். அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலா காமிச்சிருக்காரு. இதை நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே எங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்க சந்தோஷமா படத்தை பார்த்து ஹாப்பியா வெளியே வருவீங்கன்னு நினைச்சு, ஸோ நீங்க ஆடியன்ஸ் எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும். அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி, அண்ட் அவருடைய இசைகளையும் நடிச்சீங்க, இவருடைய இசைகளையும் நடிச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி என்ன மியூசிக் பத்தி? நான் நிறைய பேசணும்னு வந்தேன். நான் என்னெல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனாலதான் என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா சார் தான் பார்க்கணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்கா இருக்கட்டும் இதுக்கா இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கல. இளையராஜா சார் தான் எனக்கு அது மியூசிக் பண்ணுவாரு. ஸோ அவர் அந்த படத்துல எனக்காக பாடியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்றாருன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால என்ன தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா அவங்க ரெண்டு பேரும் இதில் பாடியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் யுவன் சங்கர் சார் பற்றி சொன்னது மறந்துட்டேன், சாரி. அது என்ன, யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன். நான் பொன்ராம் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் முகே சார், அது நடந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சார் வந்து பிஜிஎம்ல உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு நல்லா பண்ணுவாருன்ட்டு. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல்ல பிஜிஎம்ல யுவன் சார் கொண்டு போயிருக்காரு. நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கே அது தெரியும். அண்ட் ஸ்டார் சினிமாஸ் ஒன் ஆஃப் த நான் ஒரு 4-5 ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட செட்டு ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாம ஹாசல் ஃப்ரீயா ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. யூ மேக் ஷுர் த ஒர்க் வெண்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் போறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.